சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. 10th ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏப்ரல் 12 உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட்டு. ஓகேங்களா? நிறைய கூடுதல் அறிவிப்புகளோடு வந்திருக்கிறோம். ஸோ வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 25 மார்க் கூடுதலாக தராங்க, 10 மார்க் கூடுதலாக தராங்க, 10 மார்க் ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதுனது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எழுதின ஆன்சர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். டீச்சர்ஸ் டிக் பண்றாங்க பார்த்தீங்களா? ஒரு ஆன்சர் கீ கவர்மெண்ட் அது அஃபிஷியல் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறது. அதில் இருக்கிற மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கு. ஓகேங்களா? ஆனால் இதில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் படி படிச்சிருப்பீங்க, இல்லை நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அவங்க வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து சில கைடில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் கீயை வந்து வச்சு டிக் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு இன்ச் தான் கொடுப்பாங்க. இப்போ 2 மார்க்கா நீங்கள் 10 லைன் எழுதிருக்கீங்க, சாரி 10 லைன் பாருங்க, ஒரு 2 மார்க்கை ஒரு 5 லைன் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்குடைய ஆன்சர் கீழே 2 மார்க்குக்கு ஜஸ்ட் வெறும் 1 ஆர் 2 லைனில் இன்ச் இருக்கும், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் அதில் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கு. பேப்பருடைய ப்ரெசன்டேஷன்லாம் அழகாக நீட்டாக பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்சர் கீழே இருந்தே நமக்கு பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸ் மட்டும் 10th மேக்ஸாக இருக்கட்டும், 11th மேக்ஸாக இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மாணவ செல்வங்களுக்குமே ஆல்டர்னேட்டிவா, அதாவது நீங்களாவே ஒரு ஆன்சர் எழுதிருப்பீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்சராக இருக்கணும்னு கிடையவே கிடையாது. கரெக்டான ஆன்சர் நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டிக் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஒரு பக்கம் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான பேப்பர் கரெக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 12 ஸ்டார்ட் ஆகுதுப்பா. இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 5. ஓகேங்களா? இன்னும் வந்து ஒரு வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ கவலைலாம் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக தானே கேட்டிருக்காங்க. தமிழும் ஈஸி, இங்கிலீஷும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, மேக்ஸும் ஈஸி தான் நினைக்கிறேன். சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் லைட்டாக. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையாக்காது. 25 கூடுதல் மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருக்கீங்களே ப்ரோ. மேக்ஸ் 12th மேக்ஸு, 11th மேக்ஸு, 10th மேக்ஸு, இது இப்படி போன்ற இதர சப்ஜெக்ட்கள், நிறைய சப்ஜெக்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கணித பாடத்தில் நீங்கள் படித்த ஆன்சர் ஒன்று, வினாக்கள் தவறான முறையில் கேட்கப்பட்டது. அதனால் வந்து கட்டாயமாக கூடுதல் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நபர்களுமே வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை விட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது, வினாக்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையிலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது மார்க்ஸ், அதாவது டோட்டலாக கிரேஸ் மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அறிவிப்பை, ஒரு ஷாக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான மாணவர்களுக்குமே பேப்பர் கரெக்ஷன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் கீயின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணுறாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், தமிழ், இங்கிலீஷில், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேயும் சோஷியல் சயின்ஸ்லையும் 100க்கு 35 எடுத்தால் பாஸு. ஓகேங்களா? ஓரளவு எழுதியிருந்தாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். சயின்ஸில் ஒரு 15 மார்க் எடுத்தாலே வந்து பாஸு. 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு 90 மார்க் இருக்குது. அப்புறமா அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, அப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் இருக்குல்ல, காமர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து 90க்கு 25 மார்க் எடுத்தால் பாஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு வந்து ஒரு 15 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து போதும். ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ இந்த வீடியோவை ஒரு சூழ்நிலையில தான் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கூடுதல்
மதிப்பெண்களாக வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ பெருசாக வரி பண்ணிக்காதீங்க. மறக்காமல் நம்முடைய யுவராஜ் மாஸ் மீடியா அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.